Hi guys, welcome to Shah's Review. இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில பீக்ல இருக்கிற ஒரு கான்செப்ட் என்னன்னா ஹாரர் பேய் படம். ஒரு காமெடி ஹாரர், ஒரு சீரியஸான ஹாரர் பேய் படம். அந்த மாதிரி படங்கள் வந்து இப்போ ஒரு 2 வருஷமா நிறைய படங்கள் வந்து கலக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி பேய் படமா எதிர்பார்க்கப்பட்ட படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மாஸ். ஆரம்பத்துல மாசா ஆரம்பிச்சு கடைசியில ரிலீஸ் ஆகுறப்போ மாசு என்கிற மாசிலாமணி அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. சூர்யா, நயன்தாரா, பிரணீதா இவங்க எல்லாம் நடிச்சு வெங்கட் பிரபு இயக்கத்துல வெளியேந்திருக்கிற படம் தான் மாசு. இவங்க 3 பேரை தவிர மத்த கேஸ்டிங்ஸ் வந்து பெருசாலாம் எதுவும் இல்ல. பிரேம்ஜி அமரன், அப்புறம் சமுத்திரகனி, ரியாஸ் கான் 3 பேருக்கு கொஞ்சம் முக்கியமான கேரக்டர் இருக்கு. மத்தபடி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே யுவன் சங்கர் ராஜா களத்துல இறங்குறாரு. சூர்யாவோட விசித்திரமான நடிப்புல, யுவன் சங்கரோட பயங்கரமான மியூசிக்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டாவே மூவ் ஆகுது. அந்த ஃபாஸ்டா மூவ் ஆகுறதுக்கு ஏத்த மாதிரி நிறைய ட்விஸ்டல்ஸ் இருக்கும். படத்துல ட்விஸ்டுக்கு பஞ்சமே கிடையாது. 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்விஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த ட்விஸ்டுக்கெல்லாம் ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்களாங்கிறது தான் பெரிய கேள்விக்குறையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற ட்விஸ்ட் எல்லாத்துக்குமே செகண்ட் ஹாஃப்ல தான் பதில் இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃபை வச்சு படத்தை முடிவு பண்ணிடாதீங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் ஆகிட்டு இருக்கிற ஸ்கிரீன் பிளே வந்து சூடு பிடிக்கிறது, நல்லா ஃபாஸ்டா மூவ் ஆகுறது எப்போ அப்படின்னா பேய்களோட இன்ட்ரோ. பேய்கள்னா 1-2 பேய் கிடையாது. இந்த படத்துல வந்து எக்கச்சக்க பேய் வரும். அந்த பேய்களோட இன்ட்ரோ, சூர்யாவோட கெட்டப், இதெல்லாம் பாக்குறப்போ ஒரு சில ஹாலிவுட் மூவிஸ் வந்து நம்மளுக்கு மைண்ட்ல ஞாபகம் வருது. பர்டிகுலரா சொல்லணும்னா வேனல் சீன் சொல்லலாம். இந்த மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் வச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்மளை குழப்பி விடுற வெங்கட் பிரபு செகண்ட் ஹாஃப்ல சென்டிமெண்டோட ஆரம்பிச்சாரு. அந்த சென்டிமெண்டோட என்ட்ரி கொடுக்கறது வந்து முக்கியமா சொல்லணும்னா பிறவி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு, நான் அவளிலே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு, இந்த 2 பாட்டுமே ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. மியூசிக் ரிலீஸ் ஆகிறப்ப அந்த 2 பாட்டு வந்து ரொம்ப ஹைப் கிரியேட் பண்ணிச்சு. மற்ற பாட்டை பாத்தீங்கன்னா இந்த பூச்சாண்டி பாட்டு வந்து ஓரளவு கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா வீடியோவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம். படத்துல வந்து சூர்யா வந்து ரொம்பவே விசித்திரமான நடிப்பை வந்து காட்டியிருப்பாரு. ஆரம்பத்துல வந்து ஸ்டார்டிங்ல சூர்யாவோடய ஸ்டார்ட் ஆகி சூர்யாவோடய மூவ் ஆகி கடைசியில சூர்யாவோடய எண்ட் ஆகும். சூர்யாவுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. மற்ற கேஸ்டிங்ஸ்க்கு எல்லாம் ஸ்கோப் ரொம்ப ரொம்ப கம்மி. நயன்தாரா, பிரணீதா எல்லாம் வந்தாலும் அவங்க அப்பப்போ வந்து சீனை ஆக்குபை பண்ணிட்டு அப்படியே போயிருவாங்களே தவிர அவங்களுக்கு படத்துல வந்து பெரிய ரோல் எதுவுமே கிடையாது. நிறைய ட்விஸ்ட் சொல்லியிருந்தாருல, அதுல முக்கியமான ஒரு ட்விஸ்ட் என்னன்னா ரியாஸ் கானோட என்ட்ரி. ஒரு வயசான கெட்டப்ல வந்து நிறைய வேலைகள் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு பிளாஷ்பேக், இந்த ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் இருக்கும். அது எல்லாமே சுவாரஸ்யமா எடுத்திருப்பாங்க. வெங்கட் பிரபு மூவில வந்து கன்சிஸ்டன்டா எல்லா படத்துலயுமே ஒரு விஷயம் பக்காவா இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா அதுல வந்து கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ். இந்த படத்துலயும் சரி, கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ், அனிமேஷன் பக்காவா பண்ணியிருப்பாங்க. பேயோட நடமாட்டப்பவும் சரி, சூர்யா பேயா வரப்பவும் சரி, கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து அருமையா பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா கடைசி ஹாஃப் அன் அவர் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளா மூவ் ஆகிட்டு இருக்கும். இதுதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சு அதுல இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை உண்டாக்கி இருப்பாங்க நம்ம டைரக்ட். இப்பெல்லாம் முன்ன மாதிரி கிடையாது. ஒரு சீன் வைக்கிறதுனா அதுக்கு வந்து ப்ராப்பர் டீடைலிங் சொல்லியே ஆகும். அதுவும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களம் இருக்கிறப்போ ஒவ்வொரு சீனுக்கும் டீடைலிங் கொடுத்தாதான் இந்த ஸ்கிரீன் பிளே வந்து டோட்டலா கம்ப்ளீட் ஆகும். வித்தியாசமான கதை, ஏற்றத்தாழ்வோடு திரைக்கதை, விசித்திரமான இயக்கம், இதெல்லாம் ஒரு சேர அள்ளிக்கிட்டு இருக்கு காசு வெங்கட் பிரபுவின் மாசு.